வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று புனித வெள்ளியையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவு ஒன்றில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் போதனைகளும் அனைவரையும் பணிவு, தன்னலமின்மை மற்றும் நீதி ஆகிய நன்னெறிகளில் பயணிக்க தூண்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் நல்லிணக்கம், கருணை மற்றும் மன்னிப்பு ஆகிய மாண்புகளை இந்த நாள் மேலும் வலுப்படுத்தட்டும் என கூறியுள்ளார். எல்பிஜி மற்றும் பிற பெட்ரோலிய பொருட்களை பதுக்கி வைத்தல் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தல் போன்ற முறைகேடுகளை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சர்வதேச விமான நிலையங்களின் புறப்பாடு பகுதிகளில் உள்ள அந்நிய செலாவணி கவுண்டர்களில் இந்தியர்கள் இந்திய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாக மும்பையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு ஒன்றின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போருக்கு இடையே எல்பிஜி நெருக்கடியால் உணவு பற்றாக்குறை தொடர்பாக மிராண்டா ஹவுஸ் விடுதி மாணவர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக கூறி இணையத்தில் பரவி வரும் காணொலியை அரசு மறுத்துள்ளது. இது தவறானது என பிஐபியின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு தெளிவுபடுத்தியுள்ளது. விடுதி சமையல் அறைக்கு பிஎன்ஜி இணைப்பு உள்ளது என்றும் கல்லூரி வளாகத்தில் எல்பிஜி நெருக்கடி எதுவும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தில் இருந்து விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்ட தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்திற்கு 7 ரயில் நிலையங்களை மாற்றியமைப்பதற்கான உத்தரவுகளை ரயில்வே வாரியம் பிறப்பித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.